ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு எல்லாரும் கோவத்தை காமிச்சாங்க. சரி, கோமதி அம்மாட்ட வந்து பேசலான்னு பார்த்தா கோமதி அம்மா அதுக்கு மேலே இருக்குங்க. கோமதி அம்மா கோவத்தில் கொந்தளிச்சு போய் பத்திரகாளியாக மாறி நிற்கிது. உடனே என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க, அத்தை சொத்தன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதாண்டிங்குது. ஐயே, திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதையே பேசிகிட்டு இருக்கு. அவரை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்க, ஏன் இப்படி சொல்லாமல் முடிவு எடுக்கிறீங்க? உங்களுக்கு வந்துட்டு கதிர் வேலைக்கு போகிறது ஒன்று கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியுது. அதுக்காக வந்துட்டு ஏன் புருஷனை கஷ்டப்படுத்துறீங்கன்னு மூச்சுக்கு இன்னொரு தடவை பேச கடுப்பாயிடுச்சு நம்ம மீனாக்கு. இப்போ வந்துட்டு மாமா கஷ்டப்பட்டா நீங்கள் எப்படி வருத்தப்படுறீங்க, நீங்கள் போகிறீங்க, அதே மாதிரி தானே நம்ம ராஜு பண்ணுறா, அது மட்டும் எதுக்கு தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா திரும்ப அதை பற்றியே பேசாதீங்க, இனிமேட்டுக்கு என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, உங்களுக்குலாம் இடம் கொடுத்தாலே உங்களெல்லாம் போய் என் பொண்ணு மாதிரி நினச்சேன் இல்லடி, அதெல்லாம் தேவைதாண்டின்னு சொல்லிட்டாங்க. இது ஹைப்பர் ஆனதும் இல்லாமல் எல்லாரையும் சேர்த்து ஹைப்பர் ஆக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறதே வேஸ்ட்டுப்பா, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கோவத்தை காமிக்கிறாங்களே, என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராஜு வந்துட்டு ஏன்க்கா உங்களை நீங்களே இப்படி காமிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்று மட்டும் அப்படி திட்டுறது என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல ராஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, உடன்பிறவா சகோதரியாச்சே நீ அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அது நண்பன்டா தோழன்டான்னு சொல்லிட்டு பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வர, பாண்டியன் வந்துட்டு சோகத்தில் போய் டீ கடையில் உட்காந்துருக்க டைம் பார்த்து யார் ஆறுத சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா, அதோ நம்ம கதிருங்க. என்ன அது மொத கதிர்ட்ட நல்லா பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ நாங்கள் பண்ண பல லீலைகளால் தான் நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கதிர் மேலே தோளில் கை போட்டு ஃபீல் பண்ணி பேசுறது என்ன, ஐயோ அடடே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க எல்லாத்தையும். எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க வயிறு ரொம்பனா போதும், நம்ம மீனாவே ராஜி யாருமே கூப்பிடலங்க. உடனே பாண்டியன் கூப்பிட்டு உட்கார வைக்க, எங்களுக்குன்னு யார் இருக்கா பேசன்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.